ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீகுட்டி. இன்றைக்கி கார்த்திகை தீபம் என்ன ஸ்பெஷல் பார்த்தா ஸ்வீட் ரவை கேசரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வெல்கம் டு 4S ஃபேமிலி. இப்போது நான் ஒரு பேன் வச்சு 1 கப் அளவுக்கு ரவை எடுத்து லைட்டாக வறுத்துக்கலாம். சிம்லேயே வச்சு வறுத்துக்குங்க. வறுத்து செய்யும்போது நல்லா உதிரியாக சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் வறுத்த ரவையாக இருந்தால் நீங்கள் வறுக்க தேவையில்லை. நான் லைட்டாக சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கிறேன். வறுத்து செய்யும்போது இன்னும் டேஸ்ட்டு வாசனையாக நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வறுத்துச்சு, ஓரளவு கலர் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போது ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இதை கலரி விட்டு நல்லா மாற்றிக்கோங்க. ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ ஒரு தட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ ஒரு பேன் வச்சு காஞ்சதும் 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா காஞ்சதும் நான் இப்போ முந்திரி, திராட்சை, ஏலக்காய் வச்சுருக்கேன். இப்போ முந்திரி, திராட்சை சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இதில் நீங்கள் பாதாம் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். நான் பாதாம் இல்லை, அதனால் பாதாம் சேர்க்கல. இப்போ நான் ஒரு சின்ன கப்பில் ரவை எடுத்துருக்கேன். அதுக்கு 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஃபுட் கலர் கொஞ்சம் கலக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். இந்த பாருங்கள், நல்லா சலசலன்னு கொதிக்குது. இப்போ நல்லா கரண்டி வச்சு கிளறி விட்டுங்க. இப்போ சிம்மில் வச்சுட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கைவிடாத கிளறி விட்டுக்கலாம். நம்ம கைவிடாத கிளறினோன்னா தான் உருண்டையாக வராது, கட்டி கட்டியாக வரும். அந்த மாதிரி வராது. கைவிடாத கிளறி விட்டுக்கலாம். இப்போ தட்டி வச்சுருக்க ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். சிம்லேயே வச்சுட்டு செய்யுங்க, அப்போ தான் கட்டி கட்டியாக வராது. இப்போ நான் சின்ன கப்பில் தான் ரவை அளந்தேன். இப்போ பெரிய கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சர்க்கரை சேர்த்துங்க. சர்க்கரை சேர்த்து நல்லா கைவிடாத கிளறிங்க. இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். அப்போ தான் ஸ்வீட் நல்லாயிருக்கும், சாப்பிட நல்லா இனிப்பு எடுத்து கொடுக்கும். சால்ட்டு சேர்த்தா எந்த ஸ்வீட் செஞ்சாலும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துங்க, நல்லாயிருக்கும். சேர்த்து நல்லா கைவிடாத கிளறி விட்டுக்கலாம். சிம்லேயே வச்சு கிளறிங்க. ரவை நல்லா வெந்து வரும். இந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுங்க. இப்போ நல்லா திக்காகுது பாருங்கள். இப்போ 1 ஸ்பூன் நெய் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். ஏன் லாஸ்ட்டாக நெய் சேர்க்குறேன்னா இன்னும் வாசனையாக நல்லா சாப்பிட டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் நல்லா கைவிடாத கிளறிக்குங்க. நம்ம ஃபுட் கலர் பதில் குங்குமப்பூ ஒரு தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு கூட சேர்த்துக்கலாம். நான் குங்குமப்பூ இல்லை, அதனால் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா திக்காகணும். இப்போ நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ இதை நல்லா ஆற வச்சிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துங்க. ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள், இல்லை பிசு பிசுன்னு ஆகிடும். இப்போ ஒரு தட்டுக்கு மாற்றி இதை பாருங்கள், சாஃப்டாக ஜூஸியான ஸ்வீட்டான கேசரி ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.